ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் டெக் கிளப் யூடியூப் சேனலில் ரவி கார்லோஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கும் ஒரு புதிய வீடியோ உள்ளது. அந்த வீடியோ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் டெக் கிளப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னு சொன்னால் கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்தினீங்கன்னா நான் போடுற வீடியோக்களை உடனுக்குடன் உங்களோட மொபைலில் பார்த்துக்கொள்ள முடியும். ஓகே, நாம் இன்றைக்கி வீடியோவுக்கு போவோம். ஓகே, இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது என்னென்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அநேகமாக யூடியூப் சேனல் வச்சுருக்கிற எல்லாருக்கும் தெரியும், இந்த தம்ப்நெயில் அப்படின்னா நம்ம ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோன்னு பார்க்குறோம். அந்த டைமில் வந்து முன்னுக்கு டிஸ்பிளேயில் முதலாவதாக காட்டுற அந்த ஃபோட்டோவை தான் நம்ம சொல்கிறது தம்ப்நெயில் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தம்ப்நெயில் வந்து நமக்கு வேண்டிய மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வீடியோ, ஒரு யூடியூப்பில் நம்ம போகிற ஒரு வீடியோ வந்து அந்த வீடியோ வந்து நிறைய வியூஸ் வரணும் அப்படின்னு சொன்னேன். அதில் மெயின் நமக்கு சப்போர்ட் பண்ணுறது இந்த தம்ப்நெயில் தான். இந்த தம்ப்நெயில் வந்து நமக்கு வந்து மற்றவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால், மற்றவங்கள கவர்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த வீடியோக்கான வியூஸ் வந்து அதிகமாகும். ஸோ அந்த தம்ப்நெயிலை நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமையும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் தம்ப்நெயில் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் உதாரணத்துக்கு நான் யூடியூப்பில் இருக்கிறேன். இப்போ இந்த இதில் பாருங்கள், முன்னாடி உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னே வீடியோஸ் நம்ம கிளிக் பண்ணி பார்க்குறது தோணும். அந்த மாதிரியான தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறது தான் நம்ம சொல்ல போகிறோம், எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அது நல்லா பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தம்ப்நெயில் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வழமை போலவே இதுவும் ஒரு ஆப்ஸ் தான். நம்ம ஒரு ஆப்ஸ் வச்சு தான் இந்த தம்ப்நெயில் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஆனால் இந்த ஆப்பில் வந்து வெறும் தம்ப்நெயில் மட்டும் இல்லாமல், யூடியூப்கான தம்ப்நெயில் மட்டும் இல்லாமல், யூடியூப்கான பேனர், உங்களோட ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அதற்கான ப்ரொஃபைல் பிக்சர் அண்டு உங்களுக்கு உங்களோட ட்விட்டர் பேஜ்க்கான பேனர், அந்த மாதிரி எல்லா விதமான எடிட்டிங் சிஸ்டமும் இந்த ஆப்பில் நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஆப் எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், அதில் எப்படி நீங்கள் செய்யலாம் அப்படின்னு தொடர்ந்து இதில் பாருங்கள். இந்த ஆப்ஸ் உங்களுக்கு இலகுவாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்காக வேண்டி நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லைனில் அதோட லிங்க்கை நான் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அதை உங்கள் ஃபோனில் ஈஸியாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ண பிறகு நீங்கள் அந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஒவ்வொரு படிமுறையை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் சொல்லித்தர மாதிரி நீங்கள் செய்யுங்க. இன்னமும் அதை இம்ப்ரூவ் பண்ணி அதை நீங்கள் மாடிஃபை பண்ணி நீங்கள் செஞ்சு கொள்வது அது உங்களோட கையில் இருக்குது. ஸோ இந்த ஆப்போட நேம் வந்து பிக்சல் லேப் அப்படின்னு சொல்லலாம். அந்த பிக்சல் லேப் தான் நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டுது. அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த பிக்சல் லேப்பை ஓப்பன் பண்ணால் இப்படி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று காட்டும். இதில் தான் நம்ம எடிட்டிங் நம்ம செஞ்சுக்கணும். நமக்கு வேண்டிய மாதிரி அந்த எடிட்டிங்கில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் இதில் பாருங்கள். ஸோ இதில் வந்து முதலாவது நம்ம செஞ்சிக்க வேண்டியது என்னென்னு சொன்னால், நம்ம எதுக்கு வந்து இந்த தம்ப்நெயில்ஸ் அல்லது பேனர் அல்லது ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் செய்ய போகிறோம் அப்படிங்கிற நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அந்த பேனர் போடுறோம்னு சொன்னால் அது பேனருக்கு வந்து ஒரு சைஸ் ஒன்று இருக்குது. அதே மாதிரி அந்த யூடியூப்க்கு வந்து ஒரு லோகோ போடணும்னு சொன்னால் அந்த லோகோக்கு ஒரு சைஸ் ஒன்று இருக்குது. அதே மாதிரி அந்த யூடியூப்க்கு வந்து ஒரு தம்ப்நெயில் போடணும்னு சொன்னால் அந்த தம்ப்நெயிலுக்கு ஒரு பிக்சர் சைஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் தம்ப்நெயிலுக்கு வந்து இந்த ஆப்லேயே வந்து சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை செலக்ட் பண்ணணும்னு செலக்ட் பண்ணி எடிட் பண்ணுறது மட்டும்தான் இருக்குது. ஸோ நமக்கு செட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த சைஸை வந்து எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் இதில் பாருங்கள். இதில் போயிட்டு பாரு, மேலே டாப்பில் அந்த 3 டாட் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணுறதுக்குள்ள உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் வரும். இந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் பாருங்கள். முதலாவது உங்களுக்கு இருக்குது யூஸ் இமேஜ் ஃப்ரம் கேலரி, ஃபுல் ஸ்க்ரீன், யூஸ் இமேஜ் ஃப்ரம் கேமரா, எக்ஸ்போர்ட் இமேஜ் சைஸ். அந்த இமேஜ் சைஸை தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக செட் பண்ணிக்கொள்ளலாம். அந்த இமேஜ் சைஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு கொண்டு வரும். இதில் பாருங்கள் ப்ரீசெட் அப்படின்னு சொல்லி கஸ்டம்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் இருக்கிற கஸ்டம், அடுத்த ஸ்கொயர், அடுத்த ப்ரொஃபைல் பிக்சர், அடுத்த யூடியூப் சேனல், அடுத்த யூடியூப் தம்ப்நெயில், ஃபேஸ்புக் கவர் ஆர்ட், கூகுள் ப்ளஸ், ட்விட்டர் ஹெடர், இது அவ்வளவுமே இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுடைய அந்த பேனரை நீங்கள் எடிட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த இதில் வந்து ப்ரொஃபைல் பிக்சர்னு போட்டிருக்கிறது வந்து வாட்ஸ்அப் அல்லது ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராம் எல்லா விதமான ப்ரொஃபைலுக்குமான இதை தான் இந்த ப்ரொஃபைல் பிக்சர்னு போட்டிருக்கிறாங்க. அது பாக்ஸ் ஷேப்பில் வரும், அந்த சைஸ்க்கு வரும். ஸோ அதை நீங்கள் வேண்டிய மாதிரி நீங்கள் செஞ்சு கொள்ளலாம்.
அடுத்து யூடியூப் சேனல் பேனர் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய யூடியூப் லோகோவுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெரிய பாக்ஸுக்கு வர்றது அந்த யூடியூப் சேனல் பேனர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதையும் நீங்கள் உங்களுக்கு வேண்டிய மாதிரி நீங்கள் செட் பண்ணி எடிட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து யூடியூப் தம்ப்நெயில், இதைத்தான் நம்ம வந்து இப்போ செய்ய போகிறோம். அதாவது ஒரு வீடியோ நம்ம எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தோம்னா அந்த வீடியோவில் முதலாவது நமக்கு பார்க்கும்போது காட்டுற அந்த முன் திரையத்தை முன் அமைப்பத்தை நம்ம சொல்கிறது யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லிட்டு, இதை வந்து நம்ம யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ண பிறகும் நம்ம அதை எட் பண்ணலாம், அல்லது வீடியோ செய்யும்போது நீங்கள் இதை எட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் தம்ப்நெயிலை க்ரியேட் பண்ணணும். அந்த தம்ப்நெயிலை எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அதை சொல்லித்தரேன், வடிவாக பாருங்கள். ஸோ இதில் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது யூடியூப் தம்ப்நெயில். அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். யூடியூப் தம்ப்நெயிலை நீங்கள் செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் இதுகளை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பேக்ரவுண்டை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். ஸோ இதுகளில் நீங்கள் கலர்ஸும் மாற்றலாம். இதில் பாருங்க கீழே ஆப்ஷன்ஸுக்கு ஒவ்வொன்றும் அந்த ஆப்ஷன்லாம் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வேண்டிய மாதிரி எல்லாம் மாற்றக்கூடியதாக இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் கலர் இருக்குது. ஸோ பேக்ரவுண்டுக்கு நீங்கள் ஒரு கலர் ஒன்று போடிக்கிங்க. ஸோ நான் இப்போ கலர் ஒன்று போட்டாச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டெக்ஸ்ட் எதுவும் எழுதணும் அப்படின்னு சொன்னால் அந்த டெக்ஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணி எழுதிக்கொள்ளலாம். இதை நீங்கள் உங்களுக்கு வேண்டிய இடத்துல வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா சொன்னால் உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் அந்த டெக்ஸ்ட்டில். ஸோ நான் ஒன்று டைப் பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா படியாக நீங்கள் போடுற டைட்டில் வந்து மற்றவங்களுக்கு வந்து அட்ராக்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி யோசித்து ஒரு டைட்டிலை நீங்கள் போடுங்க. இப்போ நான் உங்களுக்கு போட்டிருக்கிற ஒரு டைட்டில் ஹேக் வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு, ஸோ இதை நான் ஓகே பண்ணுறேன். ஹேக் வாட்ஸ்அப். ஸோ இதை ஓகே பண்ணால் எங்களுக்கு வந்து நான் டைப் பண்ண டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே முன்னாடி வந்துட்டு. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எடிட் பண்ணிக்கணும் வேண்டிய மாதிரி. ஸோ அதை நீங்கள் டெக்ஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணுவேன். கிளிக் பண்ணி கீழே பாருங்கள் அந்த ஏன்னு போட்டுருக்குது. அதுக்கு அந்த டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸுக்காக இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணால் அதை உங்களுக்கு ஈஸியாக பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இதில் பாருங்கள் இந்த டெக்ஸ்ட் வேணால் டெலிட் பண்ணிக்கலாம், அல்லது அதே டெக்ஸ்ட் திரும்ப வேணும்னா காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி பாருங்கள், டபுள் 2 தடவை வேணும்னா நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். அது வேணும்னு சொன்னால் மேலே டெலிட் பண்ணிக்கலாம். இது வந்து எந்த பொசிஷன் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம கிளிக் பண்ணி எந்த இடத்துல அது வேணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம செட் பண்ணிவிட்டு இந்த ரைட் மார்க் கிளிக் பண்ணணும். அடுத்த சைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ்க்கு நீங்கள் இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததுக்கு ஒரு கலர் கொடுக்கலாம். இந்த ஃபொண்ட்டுக்கான ஒரு கலர் கொடுக்கலாம். ஸோ நார்மல் கலரும் இருக்குது, கிரேடியேட்டும் இருக்குது, அதாவது டபுள் கலர் மிக்ஸ் பண்ணி வர்றது. ஸோ அதை கொடுத்து ஓகே பண்ணியாச்சு. அடுத்து முக்கியமானது பார்க்கணும் ஃபொண்ட். இந்த டெக்ஸ்ட்கான ஃபொண்ட்டை வந்து நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம். வேண்டிய ஃபொண்ட் போட்டுக்கலாம். ஸோ நான் இப்படி ஒரு ஃபொண்ட்டில் ஒன்று செட் பண்ணி போட்டிருக்கிறேன். இந்த ஃபொண்ட் நிறைய இதில் இருக்குது. உங்களுக்கு எந்த ஃபொண்ட் வேணுமோ அந்த ஃபொண்ட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி போட்டிக்கிங்க. இப்போ நான் போட்டு முடிஞ்சு இப்போ அதை வந்து நீங்கள் போல்ட் பண்ணணுன்னா அதை போல்ட் பண்ணணும். அந்த டெக்ஸ்ட்க்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணுன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிங்கன்னா அது டெக்ஸ்ட்க்கு பேக்ரவுண்ட் கலர் போகும். அடுத்து நீங்கள் அலைன் சென்டர் பண்ணிக்கலாம். எங்கிட்ட லெஃப்ட் ரைட்டு இல்லை சென்டர் எதில் வேணுமோ அதை நீங்கள் ஓகே பண்ணிக்கலாம். அடுத்து லைன் ஸ்பேஸிங் எல்லாமே இருக்குது. ஸோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து இதில் இருக்குது இதுக்கு அந்த டெக்ஸ்ட்க்கு வந்து ஷேடோ கொடுக்கலாம், அதை 3D எஃபெக்ட் கொடுக்கலாம், அதை ஸ்ட்ரோக் கொடுக்கலாம், இன்னர் ஷேடோ கொடுக்கலாம்.
அந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எனேபிள் பண்ணிக்க வேண்டியது தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் போட்டு அதை செஞ்சுக்கொள்ளலாம். அடுத்து இதுக்கு வந்து 3D எஃபெக்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த 3D டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுவேன். அதை கிளிக் பண்ணி 3D எஃபெக்ட் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ டெக்ஸ்ட் எடிட்டில் அதுகள் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது எது வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து இதுக்கு வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் எதுவும் போடணும் அப்படின்னு விருப்பப்பட்டால், உங்களுடைய ஃபோனில் இருக்க ஃபோட்டோஸை நீங்கள் போடணும் விருப்பப்பட்டால் அதையும் நீங்கள் எட் பண்ணலாம். இதில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் டாப்பில் அந்த ப்ளஸ் மார்க் ஒன்று இருக்குது. அந்த ப்ளஸ் மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து அதில் பாருங்கள் டெக்ஸ்ட், கரண்ட் டேட், ஸ்டிக்கர், சேவ்ஸ் ஃப்ரம் கேலரி, ட்ராவ். இப்போ இப்படி ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபோட்டோ போடணும்னு சொன்னால் அந்த ஃப்ரம் கேலரின்னு சொல்லி இருக்கிறதுல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுடைய கேலரியில் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை நீங்கள் சூஸ் பண்ணி இதுக்கு போட்டுக்கொள்ளலாம். ஸோ இதில் நான் என்னோட ஃபோட்டோவோடு போடணும்னு சொன்னால் இந்த ஃபோட்டோ நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணி இதிலே நீங்கள் ஃபோட்டோ போடணும்னு கேஜஸ் பண்ணிக்கிங்க. எப்படி அந்த ஃபோட்டோ உங்களுக்கு எந்த பக்கம் எப்படி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் என்னை போட்டு எனக்கு இந்த ஃபோட்டோ எனக்கு வேணுமோ அந்த இடத்துல நான் அதை செட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போட்டுக்க வேண்டியதானது. ஸோ அதை நான் அப்படி போட்டேன். அடுத்து இன்னமும் நீங்கள் இதில் ஃபோட்டோஸ் போடணும்னு சொன்னால் சேம் அதே மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு வேண்டிய ஃபோட்டோஸை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் டிலீட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதுக்கு மேலே இன்னமும் நீங்கள் டெக்ஸ்ட் போட்டு இதை நீங்கள் வடிவப்படுத்தணும்னு சொன்னால் அதை இன்னும் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் எதாவது எடிட் பண்ணி போட்டுக்கொள்ளலாம். இதில் வந்து இன்னும் ஸ்டிக்கர்ஸ் அதுக்கெல்லாம் போடுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்ப்போம். இப்போ இதில் பாருங்கள், இந்த நடுவில் இருக்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு அந்த ஸ்டிக்கர்ஸ் வரும். ஸோ அந்த ஸ்டிக்கர் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் இமோஜிஸ் இருக்குது, ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது அந்த தம்ப்நெயிலுக்கு செட் ஆகுமோ அதை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். ஸோ நான் ஒரு ஸ்டிக்கர் எடுத்து போட்டேன். ஸோ அந்த ஸ்டிக்கரை நீங்கள் எடிட் பண்ணலாம். எப்படி அந்த ஸ்டிக்கர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கலர் கொடுக்கலாம். கலர் வேணுன்னா கலர் கொடுக்கலாம். இதுக்கு 3D எஃபெக்ட் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் எடிட் பண்ண அந்த தம்ப்நெயில் இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேண்டிய மாதிரின்னு சொன்னால் ஜேபிஜி ஃபார்மேட் அல்லது பிஎன்ஜி ஃபார்மேட்டில் நீங்கள் இதை சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் வளமையாக யூடியூப்க்கு வந்து தம்ப்நெயில் போடணும்னு சொன்னால் அது ஜேபிஜி ஃபார்மேட்டில் போட தான் ஓகே. பிஎன்ஜி வந்து மற்ற வேலைகளுக்கு நீங்கள் எது தேவைப்பட்டால் நீங்கள் அப்படி சர்வ் பண்ணிக்கலாம். எப்படி சர்வ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் மேலே டாப்பில் அந்த ப்ளஸ் மார்க் பக்கத்தில் பாருங்கள் சர்வ் ஐக்கன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணுறக்குள்ள சர்வர்ஸ் ப்ரொஜெக்ட்னு ஒன்று இருக்குது, சர்வர்ஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. நீங்கள் சர்வர்ஸ் இமேஜ்னு சொல்லி சர்வ் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இப்படித்தான் இந்த மாதிரி தானே வரும். இதில் வந்து நீங்கள் எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சேஞ்ச் பண்ண வேண்டுமா இருந்துச்சுன்னு சொன்னால் ஒன்று நீங்கள் ஃபோட்டோவோட ஃபார்மேட் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஜேபிஜி அல்லது பிஎன்ஜி. நீங்கள் ஜேபிஜியை கொடுத்து ஓகே பண்ணுங்கள். கீழே வந்து சைஸஸ் இருக்குது. அந்த சைஸஸ் வந்து நீங்கள் மாற்ற தேவையில்லை. சொன்னால் நீங்கள் ஸ்டார்ட்லேயே இது வந்து சைஸஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணினால இந்த சைஸை நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இப்போ இது ரெண்டை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு சேவ் டு கேலரி கொடுங்க. ஸோ இப்போ வந்து ஃபோட்டோ வந்து சேவ் ஆகிட்டு இப்போ நீங்கள் போய்ட்டு கேலரியில் போயிட்டு இதை செக் பண்ணி பார்த்தா அந்த ஃபோட்டோ அங்கே இருக்கும்.
இப்போ நீங்கள் கேலரியில் போயிட்டு பார்க்க நீங்கள் செஞ்ச ஆப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேலரியை ஓப்பன் பண்ணுங்கள். கேலரி ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் பாருங்கள் பிக்சல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்கும். அந்த ஃபோல்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ஃபோல்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு நீங்கள் அந்த க்ரியேட் பண்ண அந்த தம்ப்நெயில் வந்து உங்களுக்கு வந்து இப்படி எல்லாம் கிடைக்கும். இந்த தம்ப்நெயில் இந்த ஆப்போட ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு தம்ப்நெயிலும் HD குவாலிட்டியில் இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஜூம் பண்ணி பார்த்தாலும் அதுக்கான குவாலிட்டி உங்களுக்கு நல்லா விளங்கும். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணி இன்றைக்கு பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமையும் நான் நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரியான டெக்னாலஜி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னு சொன்னால் என்னுடைய டெக் லைவ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்தி கொள்ளுங்க. நான் போகிற வீடியோக்களை உடனுக்குடன் உங்களுடைய மொபைலில் நோட்டிஃபை காட்டும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. தேங்க்யூ.